பெண்களின் சர்வாதிகார சமையல். சமையலுங்கிறது முதல்ல என்னென்னா, ஒரு 8 வயசுக்கு மேலேன்னா அவங்கவுங்க சமையலை அவங்கவுங்க தான் செய்யணும். வீட்டில் முதல்ல வேலைக்காரங்களே வச்சுக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க தான் தயாரிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விருப்பங்கள் வேறுபடுகிறது. அதனால் ஒரே சமையல் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் காலையில் ஒரு உணவை தயாரிச்சிடுறாங்க. இட்லி அப்புறம் சட்னி. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வச்சுருவாங்க, சமைச்சு வச்சுருவாங்க. அந்த அம்மாங்கிறது யாருன்னா, அந்த வீட்டம்மா அல்லது அந்த ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருப்பாங்க, 2 பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சமையல். காலையில் இருந்தால் இட்லி, அதாவது தோசை. அப்புறம் இன்னொரு நாள்னா ஒரு ஊத்தப்பம், அல்லது இன்னொரு நாள் என்ன பண்ணுறாங்க, உப்புமா. இப்படி ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சுருவாங்க. மீதி உள்ளவங்க அவங்க சாப்பிடணும். அப்போ மற்றவங்க என்ன சாப்பிடணுன்னு இந்த அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. இந்த அம்மா விருப்பப்படி தான் மற்றவங்க சாப்பிடணும். இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்களின் சர்வாதிகார சமையல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு, அது நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த அம்மா காலைல சமைச்சு வச்சுட்டாங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாகணும். அதேமாதிரி மத்தியானம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு மத்தியானம் ஒரு சமையல் பண்ணி வைப்பாங்க. அது சாம்பாராக இருக்கலாம், அது வத்த குழம்பாக இருக்கலாம், அது ரசமாக இருக்கலாம், அது தயிர் சாதமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று சமைச்சு வைப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டே ஆகணும். அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை நீங்கள் சாப்பிட்ணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுமாதிரி நைட்டும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஏதோ ஒன்று சமைச்சு வச்சுருவாங்க, அதை சாப்பிட்டாகணும். நைட்டு சப்பாத்தியாக அவங்க ஏதோ ஒன்று சமைச்சு டேபிளில் வச்சுருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டே ஆகணும். இதுதான் சர்வாதிகார சமையல் அப்படிங்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பிடிக்கும், ஒவ்வொரு விதமான உணவு தேவைப்படும். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, அந்த உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவு கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் தேவை. இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கே இந்த பெண்கள் தான் காரணம். வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் தேவையான நாங்கள் உணவு சமைக்கிறோம், நாங்கள் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாருமே சாப்பிட முடியாது, வீட்டு வேலைகள் நாங்கள் செஞ்சு வீடை சூப்பராக நிர்வகிக்கிறோம், நாங்கள் இல்லைன்னா எல்லோரும் பட்டினி தான் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, வீட்டுக்காரர் இருக்கார், அப்புறம் பேர குழந்தைகள் இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, காலைல எல்லாத்துக்கும் தேவையான ஒரு உணவை தயாரித்து உப்புமா கிண்டி வச்சுருவாங்க. அத்தனை பேரும் அந்த உப்புமா சாப்பிட்டாகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த அம்மா வச்சுட்டாங்க, அதை கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு இருக்கட்டுமே, அது நல்லா பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அதை தான் நீ சாப்பிட்டாகணும். நல்லா இல்லைனாலும் அதான் சாப்பிட்டாகணும், நல்லா இருந்தாலும் அதான் சாப்பிட்டாகணும். பிடிக்கலன்னா நீ வேறு ஒன்றும் சாப்பிட முடியாது, இருக்கிறத நீ சாப்பிட்ணும். அங்கே என்ன அவங்க பண்ணி வச்சுருக்காங்களோ அதை நீ சாப்பிட்டாகணும். அது மாதிரி மத்தியானமும் ஒன்று அவங்க சமைச்சு வச்சுருவாங்க, அதை சாப்பிட்டாகணும். இது தான் என்ன ஆச்சுனாக்கா, நோய்கள் உருவாக காரணமாகிறது. இந்த சர்வாதிகாரம் இருக்குல்ல, நான் என்ன சமைக்கிறேன்னா அதான் நீ சாப்பிட்ணும். அப்போ இந்த சர்வாதிகாரம், பெண்களுடைய இந்த சர்வாதிகாரம் சமையலறையை அவங்க கைப்பற்றுறாங்க பார்த்திங்களா. வெளியில் உள்ள வேலைக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை தேடிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சமைக்கிறாங்கன்னா எல்லார் மேலேயும் அக்கறைப்பட்டு சமைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க வெளியில் வேலை பார்க்க முடியல, அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை உருவாக்கிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க. ஒரு தொழிலை செய்கிற மனநிலையோடு தான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க. எல்லாருக்கும் தேவையான சமையல் உணவுகளை தயாரிப்பது, ஆடைகளை துவைப்பது, இருப்பிடத்தை தூய்மை செய்வது, அனைவருடைய அறைகளில் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து சுத்தமாக வச்சுக்கிறது. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க ஒரு தொழிலை செய்கிற மாதிரி. யாரும் கேட்கக்கூடாதுல்ல, நீ எந்த வேலைக்குமே போகலையா, ஏன் வெட்டியாக படுத்துங்கிற அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஆனால் அந்த வேலைக்கான ஊதியத்தை நேரடியாக பணமாக பெறாமல் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடாக வாங்கிக்கிறாங்க. அப்புறம் தலைக்கு தைக்கிற தேங்காய், அப்புறம் சோப்பு, சீப்பு, புடவை, ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா அது மாதிரி செலவு பணமாகவும் கேட்டு வாங்கிப்பாங்க. பணத்தையும் என் கையில் கொடுத்துருங்க, நான் செலவு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இது பெண்கள் சர்வாதிகார சமையல் அப்படின்னு அந்த இதுக்கு தலைப்பு வைக்கிறேன். நீ என்ன சாப்பிடணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் சமைக்கிறது நீ சாப்பிட்லன்னா
நீ வந்து உன்னை நான் டென்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தர் உடம்புலையும் எல்லா உடம்புலையும் நோய் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. எனக்கு உப்புமா பிடிக்குன்னா அவருக்கு ஒரு தோசை பிடிக்கலாம், இட்லி பிடிக்கலாம். நான் என் உணவு முறையை மாற்றணும்னு நினைக்கிறேன், உடல் எடை அதிகமாகுது. இந்த மாதிரி அவங்க எதையாவது வச்சுருவாங்க, மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடல் எடை அதிகரிச்சிது. அவங்க பாட்டு சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நான் வந்து எனக்கான உணவை நான் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குன்னு ஒரு தனி அறை. எனது குடும்பம், என் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, அப்புறம் நான், எனது அண்ணன் அல்லது எனது அக்கா அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் கொடுக்கப்பட்டாச்சு. அப்படின்னா நான் எனக்கான உணவை நான் தான் சமைப்பேன். அப்படின்னா வேறு வழி இல்லை, அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்க சமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு சில டைமில் சமைக்கணும்னு தோணும், சமைக்கக்கூடாதுன்னு தோணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு நல்லது, இப்போது அவங்கவுங்க உடம்புக்கு எது எது ஏற்றது அப்படின்னா அவங்கவுங்களால பார்த்துக்க முடியும். இப்போ வீட்டில் பெண்கள் சமைக்கிறாங்க, வீட்டில் ஒரு மொத்தம் 4-5 பேர் இருக்காங்க. 4-5 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி உணவை தயாரிக்க முடியுமா ஒரு பெண்ணால்? முடியாது. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே உணவை தயாரித்து வச்சிடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு உணவு தேவை தானே, வெவ்வேறு விதமான உணவுகள் தேவை தானே. அந்த உணவுகளை ஒருத்தரால் தயார் செய்து கொடுக்க முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே உணவை வச்சிடுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உனக்கு தேவையோ தேவையில்லையோ, உன் உடம்புக்கு இது ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, ஆனால் நீ இதை சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நீ ஒன்றை பழகிக்கோ. உனக்கு பிடிக்காத உணவுகளை நீ சாப்பிடுவதற்கு பழகிக்கொள். ஏனென்றால் எனக்கு தகுந்தாற் போல் நீ மாறிக்கோ. என்னால் வெளியில் வேலை பார்க்க முடியாது, நான் வீட்டுக்குள்ளே தான் வேலை பார்ப்பேன். வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வீட்டில் உள்ள வேலைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன். அதற்கு தானே நான் இருக்கேன். அதனால் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் சோம்பேறியாக்குறது. அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களா எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. உருண்டு எந்திக்க வேண்டியது, திங்க வேண்டியது, டாய்லெட் போக வேண்டியது, இதுதான் அவங்க வீட்டில் உள்ள வேலை. மற்ற எல்லா வேலையும் இந்த பெண்கள். அப்போ வீட்டில் இப்போ எல்லாத்தையும் சோம்பேறியாக்கிற வேண்டியது. வெளியில் போய் வேலையை பார்க்க, வீட்டுக்குள்ளே வேலையை தேடி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தையும் சோம்பேறியாக்கிட்டு நாங்கள் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போது அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டா, அவங்க அடைகளை துவைச்சிக்கிட்டா, அவங்கவுங்க உணவுகளை தயாரித்து கொண்டால், அவரவர்கள் இருப்பிடத்தை தூய்மை செய்யணும். இந்த மாதிரி பழக்கம் உடையவர்கள் பண்புள்ளவர்களாக இருப்பார்கள். வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, மலை மாடு மாதிரி தின்னுட்டு உருண்டுட்டு வர்றவங்க, அவங்களுக்கு பண்பே இருக்காது. சாப்பிட்றதட்ட கழுவ மாட்டாங்க, டீ குடித்த கிளாஸை கழுவ மாட்டாங்க. ஏன்னா அதை செய்கிறதுக்கு தான் அந்த பெண்கள் இருக்காங்கள்ல, அதையே வேலையாக ஏற்றுக்கொண்ட பெண்கள், அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சோம்பேறி அழகிறாங்க. ஒரு அடிப்படை ஒரு கடமைன்னா என்ன, நம்ம வேலையை நாம் செய்யணும், அந்த நாகரிகம் கூட தெரியாமல் ஆண்களுடைய கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. அவர்களை வந்து ஒரு பண்பற்றவர்களாக, ஒரு நாகரிகமற்றவர்களாக மாற்றி விடுகிறார்கள் பெண்கள். ஏன்னா அவங்களுக்கு வெளியே போய் வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு நுட்பமான ஒரு வேலையில் மற்றவங்கள சோம்பேறியாக்கி அதன் மூலம் வீட்டில் உள்ள அவங்கவுங்க வேலைகளை இவங்களே எடுத்து செஞ்சுக்கிட்டு மற்றவங்கள சோம்பேறியாக்கிடுறாங்க. அதனால் பெண்களுடைய வன்முறைகளை நல்லது செய்கிற மாதிரி இருக்கும், அது மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தும். வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லது செய்கிற மாதிரி இருக்கும், அது வந்து மிகப்பெரிய தீங்காக இருக்கும். ஆண்களுடைய வன்முறை வந்து வெளிப்படையில் வந்து தீமையாக தெரியும். ஆனால் அது வந்து நல்லதா அப்படின்னா, ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிக்கிறான் அப்படின்னா பெண்கள் வந்து அந்த மாதிரி ஆண்களை தொல்லை கொடுக்குறாங்க. அதான் பெண்கள் வந்து ஆண்கள் மீது நிகழ்த்துகிற வன்முறை இருக்குல்ல, அது வந்து நுட்பமானது, ரொம்பவும் வேறு விதமானது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தெளிவு வேணும். எது நியாயம் எது நியாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும், அதை தெரிஞ்சுக்கிற அறிவு வேணும். பெண்களுடைய வன்முறையை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தெளிவு இருந்தால் தான் உங்களுக்கு முடியும். இல்லைன்னா நீங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்றால், இது போன்ற விஷயங்களில் பெண்களுடைய செயல்பாடை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்த உடனே உங்களுக்கு புரிகிற அந்த திறன் இல்லை.
உங்களை மாதிரியான ஆட்கள் தான் அவர்களது பெண்களது குறிக்கோளாக இருக்கிறார்கள். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் உண்மையிலே பெண்களுக்கு ஆதரவானவன், நீங்கள் இல்லை. ஒரு தங்களை ஆண்களில் நிறைய பேர் தங்களை சுரண்டுவதற்கு பெண்களை தாராளமாக அனுமதிக்கிறாங்கள்ல, அவர்களை விட நான் தான் உண்மையிலே பெண்களுக்கு ஆதரவான, பெண்களின் வாழ்க்கை முன்னேற்றமடைய வேண்டும், அவர்களது தப்பு என்னன்னு அவங்களுக்கே தெரிய வைப்பதில் பெண்களுக்கு மற்றவர்களை விட ஆதரவாக இருப்பது நான் தான். அதனால் உண்மையிலே பெண்கள் மீது அக்கறை உள்ளவன் நான் தான். என்னை விட சிறப்பாக வேறு யாருக்கும் அக்கறை இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நான் பெண்களுக்கு எதிரானவன் கிடையாது. தயவுதாட்சியம் இல்லாமல் பெண்களுடைய குற்றங்களை நான் பெண்கள் செய்கிற குற்றங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். ஊசி போட்டால் வலிக்க தான் செய்யும், அது சிகிச்சை, இது ஒரு சிகிச்சை, அவ்வளோதான். பெண்களுடைய தவறுகளை சொல்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அதனால் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துக்குங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய ஆடைகளை மட்டும் துவைங்க, உங்களுடைய இருப்பிடத்தை மட்டும் தூய்மை செய்யுங்க, உங்களுக்கு தேவையான உணவை மட்டும் தயாரித்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தயாரிக்காதீர்கள். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை தயாரித்து ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணுங்க. என்னடா தனித்தனியாக சமையல் பண்ணால் அது குடும்பமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக சமையல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சமையல் பண்ணுங்கள், அதை ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணுங்க. இப்போ வேலைக்கு போகிறாங்க, வெவ்வேறு வீட்டிலேருந்து தான் வராங்க, ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நீங்கள் பகிர்ந்து உண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சமையல் பண்ணுறதுக்கே பெண்கள் என்ன பண்ணுறாங்க, காலை உணவு தயாரிக்கிறதுக்கே 2-3 மணி நேரம் செலவிடுறாங்க, மதிய உணவு தயாரிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் செலவிடுறாங்க, அப்புறம் இரவு உணவு தயாரிப்பதற்கு 2 மணி நேரம், இப்படி தினமும் உணவு சமைப்பதற்காகவே குறைந்தது 6 மணி நேரத்தையாவது இவங்க செலவிடுறாங்க. இப்போ ஒருத்தர் அப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அவருக்கு தேவையான உணவை அவரே தயாரித்து கொடுக்குறார் என்றால், அவரால் தினமும் 6 மணி நேரம்லாம் அந்த மாதிரி நேரத்தை செலவழித்து உணவு சமைக்க முடியாது. அட்லீஸ்ட் குறைஞ்ச 3 மணி நேரம் கூட செலவழிக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு பசிக்குது, அவருக்கு உடனே இட்லிக்கு மாவு அரைச்சி அதை இட்லி சட்டியில் ஊற்றி அவிய வச்சு அதுக்கு ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்றத விட அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, பழங்களே சாப்பிட்டு, பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி வேர்க்கடலை, அது மாதிரி எதையாவது சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பார். அது ஆரோக்கியமான உணவு தானே. கஷ்டப்பட்டு சமைச்சி ஒரு இட்லி, அப்புறம் தோசை, பிரியாணி, இதை விட ஒரு எளிதாக சமைத்து உண்ணக்கூடிய, எளிதாக தயார் செய்து உண்ணக்கூடிய வேர்க்கடலை, சுண்டல், இதெல்லாம் சத்தானது தானே. பழங்கள், வாழைப்பழம், கொய்யாப்பழம், இதெல்லாம் சத்தானது தானே, இதெல்லாம் ஈஸியாக சாப்பிட்லாம். ஆனால் இந்த கொட்டைகள், அப்புறம் கொட்டைகள்னாக்கா ஈஸியாக சாப்பிடலாம். இப்போ பெண்களுடைய குறுக்கு புத்தி இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடுத்தவங்க வேலையை அடுத்தவங்களை செய்ய விடாமல் இவர்கள் செய்து கொண்டு இவர்கள் தங்களை பற்றிய ஒரு பிம்பத்தை இந்த சமூகத்தில் கட்டமைக்கிறார்கள் அல்லவா. குடும்பத்திற்காக உழைக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள், தங்களது பாதுகாப்பு, அதில் அதன் மூலம் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறார்கள். குடும்பத்தை நிர்வகிப்பவர்கள் அப்படிங்கிற பொருளில் வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறாங்க. அப்போ இவங்களால் என்ன ஆகுதுன்னா, இவங்களால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு தேவை, அவங்கவுங்க பொறுப்பில் அதை விட்டுரு. சிலவங்களுக்கு சமைக்கணும்னு தோணாது, கஷ்டமாக இருக்கும், அந்த நேரத்தில் அவங்க ஒரு வாழைப்பழத்தையோ கொய்யாப்பழத்தையோ வேர்க்கடலையோ சாப்பிட்டு படுத்துருவாங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதையே சமைக்கிறதையே வேலையாக வச்சுட்டு வீட்டில் உள்ள மற்றவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கே ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க. எப்போ வந்தாலும் இவங்க சமைச்சு வச்சு ரெடியாக வச்சிடுறாங்க, வர்றவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ குண்டாகிறாங்க, உடம்புல நோய் வருது. அதே நேரத்தில் நீங்கள் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே தயார் செய்யணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு வளாகமாக, ஒரு காம்பவுண்ட் சவுத்துக்குள்ளே ஒரு குடும்பமாக இருந்தாலும் தனித்தனி வீட்டில் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த மாதிரி தனித்தனி வீட்டில் வசிக்கும்போது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வசிக்கும்போது
அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைச்சிக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு முடியலையா, சரி இந்த நேரத்தில் ஒரு வாழைப்பழத்தையோ வேர்க்கடலையோ கொஞ்சம் சாப்பிடுவோம். கிழங்கு வேணால் ஒரு மரவள்ளி கிழங்கு அவிச்சு அதை சாப்பிட்டு வயிறு நிரப்பிப்போம். அப்போ இந்த மாதிரியான முறை எல்லாமே என்னவாக இருக்குனாக்கா ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆரோக்கியத்தை தருகின்றனவாக இருக்கிறது. நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் ஈஸி, வேக வச்சா போதும். சுண்டல், வேர்க்கடலை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது எல்லாமே நல்லது உடம்புக்கு. பழங்கள், கொய்யாப்பழம் இப்படி சாப்பிட்டு ஒரு இரவு உணவை முடிச்சிடுவார். இப்படி அப்போது பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உணவு முறைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எப்போதும் அவங்க நிறைய நேரம் சமைக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன் இவங்க யாருமே மணிக்கணக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடையும் மணிக்கணக்காக நேரம் செலவழித்து ஆக்கி சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் ஏன் அப்படி 3 வேளையும் எப்படி சமைக்கிறாங்க? அவங்களுக்கு ஏன் எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்கும், ஒரு கேள்விக்குறி இருக்கும். எப்படி இந்த பெண்களால் வந்துட்டும் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்றாங்க, மத்தியானம் சமைச்சிட்றாங்க, இரவு சமைச்சிட்றாங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி இவங்க ஏன் வேலை செய்கிறாங்க? இவர்களுக்காக சமைக்கவில்லை, மற்றவர்களுக்காக சமைக்கிறார்கள். மற்றவர்களுக்காக உழைப்பதை அல்லது மற்றவர்களுக்காக சமைப்பதை, மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை, அதை வந்து வீட்டிலே ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. அவ்வளோதான். அவர் வேலை செய்கிற மனநிலை தான் அவங்க செய்கிறாங்க. அதில் வந்து அன்பை கலந்து ஒரு ட்ராமா போடுறாங்க, அவ்வளோதான். அதனால் எவ்வளோ பெரிய கேடு தெரியுமா? அதனால் இந்த யாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சமையல்னால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உணவு சமைக்கிறது எப்படின்னு பெரும்பாலான ஆண்களுக்கு தெரியல. இதுதான் சோம்பேறித்தனம். உணவு சமைக்க தெரியலையா, நீ திங்க தெரியுதில்ல, அப்புறம் நீ திங்கிற சாப்பாடை சமைக்க உனக்கு தெரிய வேண்டாமா? ஒரு டீ போட தெரில, இதுதான் சோம்பேறித்தனம். உனக்கு சமைக்க தெரியலையா, அது வந்து அப்போ சமையல் சோம்பேறி தானே. நீ ஒரு சோம்பேறி. சமைக்க தெரியாதவங்களாம் சோம்பேறி தான். அதுக்கு காரணம் யார்? இந்த பெண்கள். ஏன்னா சமைக்கவே விடுறது கிடையாது. ஆம்பளை நீ சமைக்கலாமா, நீ பாத்திரத்தை கழுவலாமா, இது ஒரு சூழ்ச்சி. இப்படியெல்லாம் பேசி அவங்க வேலையை தக்க வச்சுக்கிறாங்க. அவங்க வேலைக்கு வந்து ரொம்ப பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பெண்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசி அவங்க அந்த வேலையை வந்து ரொம்ப உறுதியாக பாதுகாத்து கொள்கிறார்கள். நீ இந்த வேலையை பார்க்கலாமா, ஆம்பளை இந்த வேலையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. ஆண்களுக்கு சமைக்க தெரிய மாட்டேங்குது, துணி துவைக்க தெரிய மாட்டேங்குது, வீட்டை தூய்மையாக வச்சிக்க தெரிய மாட்டேங்குது. கடைசியில் என்ன சொல்கிறது? ஆண்களால் தனியாக வாழ முடியாது, ஆனால் பெண்களால் தனியாக வாழ முடியும். ஆனால் ஆண்களால் பெண்களின் உதவி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வசனம், டைலாக். எப்படி ரொம்பவும் நூதனமானது. பெண்களுடைய வன்முறை இருக்குல்ல, ரொம்ப நூதனமானது, நுட்பமானது. ஆண்களை முட்டாளாக்குவது. கத்தியின்றி ரத்தமின்றி. பெண்களுடைய வன்முறை எப்படின்னா அதாவது அடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தையால் திட்ட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை திட்டுறாங்க, அதாவது திட்ட மாட்டாங்க. அதாவது வன்முறை வந்து கத்தியின்றி ரத்தமின்றி கம்பு எதுவும் இல்லாமல் ஆண்களை எப்படி வீழ்த்துறது. அட்டாக் பண்ணாமல் உள்நோக்கம் பயங்கரமாக, உள்ளுக்குள்ளே பயங்கரமாக யோசித்து அதுக்கு எப்படி காய நகர்த்துறது, ஆண்களை வந்து எப்படி நகர்த்தி எப்படி வீழ்த்துறது அப்படிங்கிறது தான் பெண்களுடைய கணக்கு. அந்த மாதிரி கணக்கு போட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய வன்முறை என்பது அகிம்சை வன்முறை. ஆண்களுடைய வன்முறை இம்சை வன்முறை. அடிக்கிறது, திட்டுறது. ஏன்னா அது முடியுது, ஆண்களால் முடியும். ஆண்கள் பெண்களை விட உடல் வலிமையாக இருக்கிறதுனால அது முடியுது. பெண்கள் வந்து உடல் வலிமை குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வயசுக்கு மேலே ஆண் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் திருப்பி அடிப்பான். அதுமாதிரி கணவனை அடிக்க மாட்டாங்க, கணவனை திருப்பி அடிப்பான். வேறு எப்படி அடிக்கலாம்? ஆண் பிள்ளையை வேறு எப்படி அடிக்கலாம்? அல்லது கணவனை வேறு எப்படி அடிக்கலாம்? ஆண் பிள்ளையோட வருமானத்தை சார்ந்திருப்பாங்க, கணவனோட வருமானத்தை சார்ந்திருப்பாங்க. இப்படி தன்னுடைய தேவைகளை அவங்க வந்து சுரண்டுறது, ஆண்களை சுரண்டுறது தான், உழைப்பு சுரண்டல் தான் பெண்களுடைய மிகப்பெரிய வன்முறை. ரொம்ப அகிம்சையான வன்முறை. ரொம்ப வெளியே தெரியாது. ஆனால் விளைவு எல்லாம் ஒன்று தான். விளைவுகள் கண்டிப்பாக வந்து
நீங்கள் வந்து அநியாயமாக எதை செஞ்சாலும் அதற்கென ஒரு விளைவுகள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் நம்ம வந்து நியாயமாக இருக்க போராடணும். அப்போ தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்கும். இப்போ பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக மென்மையாக ஒரு ஒரு வன்முறையை நிகழ்த்துறாங்களா ஆண் மீது, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த வன்முறை பெண்கள் வந்து இப்படி ஒரு வன்முறை இருக்குது, இதெல்லாம் பெண்களுடைய வன்முறை அப்படின்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் அப்படி தெரியலைனாலும் அதனுடைய விளைவுகள் இங்கே நடக்க தானே செய்யுது. ஆண்கள்கிட்ட அடி வாங்குறாங்க, ஆண்கள்கிட்ட பெண்களுக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இதெல்லாம் காரணம் என்ன? பெண்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம். பெண்களுடைய செயல்பாடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அது வந்து அரசாங்கம் காரணம். நான் சொல்லிட்டேன், தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் இல்லை, ஆதலால் வாழ்க்கை இங்கு எளிதாக இல்லை. அதனால் ஆண்கள் வந்து பெண்கள் மட்டும் தப்பு செய்யலை, வாழ்க்கை எளிதாக இல்லை அப்படிங்கிறனால, அதாவது ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தாலையும், ஆங்கில மொழியின் மோகத்தாலையும், ஆங்கில மொழியின் தலையீடுகளாலும், தமிழ் தாய்மொழி புறக்கணிப்பாலும் ஆங்கில மொழியில் கல்வி மற்றும் தொழில் இங்கு நடத்தப்படுகிறது. அப்படிங்கும்போது அதனால் பெண்கள் வந்து அவங்களால தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தானே வந்து தன்னை சார்ந்தே பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் பெண்கள் ஆண்களை சுரண்டுறாங்க. கல்வியும் தொழிலும் இங்கே எளிதாக இருந்தால், தாய்மொழியில் இருந்தால், அதன் மூலம் எளிதாக இருந்தால் அவர்கள் ஏன் அவர்கள் சுரண்ட மாட்டாங்க, ஆண்களின் உழைப்பை சுரண்ட மாட்டாங்க. இப்போ ஆண்களின் உழைப்பை பெண்கள் சுரண்டுகிறார்கள்ல, ஆண்களுடைய உழைப்பு வந்து பெண்களுக்கு தேவைப்படுது. இது வந்து ஆண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, தங்களை ஒரு மிகையாக நினச்சிக்கிறாங்க. ஆகா, நம்முடைய உதவி இல்லாமல் பெண்களால் வாழ முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து யார் என்ன தானே சுரண்டுறா, என்னுடைய உழைப்பை தானே சுரண்டுறா, வேற ஒருத்தியோட புருஷனோட உழைப்பை சுரண்டலையே, என்னத்தானே சுரண்டுறா, என்னத்தானே அவள் சுரண்ட முடியும். இது ஒரு பெருமை. அப்புறம் அவன் என்ன சுரண்டுறல, அந்த அளவுக்கு அவன் நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்குதில்ல, அதனால தானே அவன் என்ன சுரண்டுறா, என்னுடைய உழைப்பை சுரண்டுகிறாள். அவள் என்னுடைய உழைப்பை சுரண்டி பிழைக்க வேண்டிய அளவுக்கு அவளுடைய நிலைமை இழிவாகவும் என்னுடைய நிலைமை ரொம்ப மிகையாகவும் இருக்கிறது, உயர்வாக இருக்கிறது. அதற்காக நான் சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து திருப்தி அடைகிறாங்க. புரியுதுங்களா? ஆண்கள் தங்களை மிகைப்படுத்துவதற்கு பெண்களை வந்து அவருடைய நிலையை வந்து இழிவான நிலைக்கு கொண்டு போகிறாங்க, அடிமைத்தனமான நிலையிலேயே வச்சுருக்காங்க. ஏன் வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடிமைகளாகவே வச்சுருக்காங்க அப்படின்னா, அதன் மூலம் ஆண்கள் தங்களை வந்து உயர்த்திக்கிறாங்க, ஒரு மிகையான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. பெண்களை வந்து ஆண்கள்கிட்ட கையேந்துறாங்கல்ல, அது வந்து ஆண்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாம் உயர்ந்து விட்டோம், நம்மிடமும் கையேந்துவதற்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய மனைவி அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை போய் ஆண்கள் வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. தன்னை ஏமாத்தினா கூட தன்னிடம் தானே தன்னிடம் கையேந்துகிறார் அல்லவா, அதைத்தான் அவன் வந்து ஏதோ நம்ம உயர்ந்து விட்டதாக நினைக்கிறார்கள். அது வந்து ஆண்களுக்குள்ள ஒரு கௌரவமாக நினைக்கிறார்கள். அதில் ஆண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை ஆண்கள் உணரவில்லை. அதனால் பெண்களின் சர்வாதிகார சமையல் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ பேசியிருக்கேன். அவர்கள் வந்து என்ன சமைக்கிறார்களோ அதை சாப்பிட்டாக வேண்டும். இதுதான் நோய்க்கு காரணம். அவரவர்களுக்கு தேவையான உணவை அவரவர்கள் சாப்பிட்டாலே உடம்புல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா குறைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரியான கண்ணோட்டம் இருக்குல்ல, பெண்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் தேவையான ஒரு உணவை சமைச்சு வச்சுருவாங்க, எல்லோரும் போய் அதை சாப்பிட்ணும். இதுதான் உடம்பு நோய் அதிகமாக இருக்க காரணம், உடல் பருமனுக்கு காரணம். ஒரு உணவு சுதந்திரம் இதில் இல்லவே இல்லை. இதில் உணவு சுதந்திரம் என்று இருக்கிறது. நான் எனக்கு பிடித்த உணவை எனக்கு அப்பொழுது என்ன உணவை உண்ண வேண்டும் என நான் நினைக்கிறேனோ அந்த உணவை நான் உண்ண வேண்டும். ஆனால் நான் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று எனக்கு முன்னதாகவே ஒருவர் முடிவு செய்து விடுகிறார் அப்படின்ட்டு. இப்போ என்னால் உணவு தயாரிக்க முடியலையா, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா, நான் பட்னியாக கடந்துட்டு போகிறேன்.
எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வீட்டில் உள்ளவங்க தனித்தனி வீட்டில் ஒரே வளாகத்துக்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்கவுங்க உணவு தேவை அவங்கவுங்க உணவோடு அவங்கவுங்க சமைச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னால் சமைக்க முடியல, இப்போ சோம்பலாக இருக்குது அப்படின்னா நான் பட்னியாக கிடந்துட்டு போகிறேன். பட்னியாக கிடக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் தானே. இப்போது ஒரு வேளை எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, சரி ஒரேடியாக நைட்டு சாப்பிட்டுக்கலாம், காலையில் சாப்பிட வேண்டாம், நைட்டு சாப்பிட்டுக்கலாம், இப்படி போகிறதுனால ஏதோ ஒரு வேளை பட்னியாக கிடக்குறாங்க. பட்னியாக கிடக்கிறது நல்லது. ஆனால் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ போனாலும் வீட்டில் சமையல் உணவு தயாராகவே இருக்கும். ஏன்னா முழு நேர வேலையும் இவங்களுக்கு இதுதான். அதனால் எப்போ போனாலும் பட்னியாக கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ போனாலும் வயிறு நிறைய சாப்பிட்லாம். அப்போ அப்போ ஒரு வீட்டுகளில் வாழ்கிற ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, மன உறுதியே இல்லை. பட்னின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது பட்னினா என்னன்னு தெரியும், ஆனால் வந்து அந்த பட்னியை தாங்கிக்கிற சக்தி இல்லை. பட்டினியை எதிர்கொள்கிற சக்தி அச்சம். பட்னியே கிடக்கக்கூடாது, பட்னியாக கிடக்கிற அந்த பழக்கம் இல்லை. அந்த பழக்கம் எப்போ வந்துட்டுனா, எல்லாத்துக்குமே பட்னி கிடப்பதற்கான வாய்ப்புகளும் பழக்கமும் அனுபவமும் எப்போது கிடைக்கும் என்றால், அவரவர் உணவை அவரவரே தயார் செய்து கொள்ள வேண்டும். அவரவர் உணவை அவரவரே தயார் செய்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா நேரமும் எல்லாராலையும் உணவு சமைக்க முடியாது. சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படின்னா பெண்கள் மட்டும் அப்போ அவங்களுக்கு மட்டும் சோம்பேறித்தனமே வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சிடுறாங்க. அது ஒரு பயத்தில் தான் வருது. அது அவங்க பயந்து தான் பண்ணுறாங்க. நம்ம மற்றவங்க மேலே அக்கறை வச்சுக்கிட்டு அவங்க சமைச்செல்லாம் வைக்கல. அவங்க வந்து வயிறு எரிஞ்சு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் சமைக்கிறாங்கன்னா அது ஒரு பயம், நம்ம தான் செஞ்சாகணும், செய்யலைன்னா ஆண்கள் வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னும் அவங்க பயந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அப்புறம் வந்து வயிறு எரிஞ்சு அந்த வேலையை செய்கிறாங்க. மற்றவங்க மேலே சாபம் விட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நோயாக தான் மாறும். இது வந்து ஏதோ உண்மையிலேயே மற்றவங்கள வயிறெறிய விட்டோம்னு வச்சுங்களேன், அது நம்ம நோயாக மாறிடும். நமக்கு வேண்டியவங்க அவங்களுடைய வயிற்றெரிச்சலை உணர முடியாமல் நாம் வந்து கண்டும் காணாது போல் இருந்தால் அது நமக்கு நோயாக மாறிவிடும். அதனால் பெண்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலையை பாருங்கள். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. எல்லாருடைய வேலையும் செஞ்சு எல்லாரையும் நீங்கள் சோம்பேறியாக்காதீங்க. எல்லாருக்கும் தேவையான உணவை சமைச்சு வச்சு நாங்கள் சமைச்சிக்கிறத தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டாகணும். சாப்பிடாமலும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆண்களும் வெளித்தட வேண்டும். ஒவ்வொரு வீட்லேயும் பெண்களுடைய அட்டகாசத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அவர்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்து கொடுத்து அவரவர் காலில் நிற்க வேண்டும். பிறரை சார்ந்திருக்காமல் பிறரை சுரண்டாமல் வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு தரமான வாழ்க்கைக்கு பெரும்பாலான பெண்களை நாம் வந்து கொண்டு செல்ல வேண்டும். அது வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரோட கடமை.